சேனலருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல ருசியான ஒரு ஸ்டார்டர் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து சின்ன சின்ன ஃபுட் கார்னர்ஸ் வரைக்கும் நல்ல நீளமான கம்பியில் கலராக சிக்கனை வித்தியாசமான ஃப்ளேவர்ஸில் மேரினேட் பண்ணி தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம ஆர்டர் பண்ணதும் அதை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா பர்ஃபெக்டாக குக் பண்ணி எடுத்து தருவாங்க. இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல டேஸ்டியான சிக்கன் சீக் கெபாப் தாங்க பார்க்க போகிறோம். பேன்லேயே நல்ல ஜூஸியாக யம்மியான சீக் கெபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் சீக் கபாப் பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயத்தை சின்ன மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ரிவர்ஸ் மட்டும் பல்ஸ் மட்டும் போட்டு 2-3 தடவை பல்ஸ் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு வடிகட்டிலையோ இல்லைன்னா ஒரு துணிலையோ போட்டு அதில் இருக்க தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியை. இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஏதாவது தண்ணி இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி ஒத்தி எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணியே இல்லாத சிக்கன் துண்டுகளை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கூலாக அரைச்சிக்காதீங்க. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா ஃபைன் ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி தண்ணியெல்லாம் நீக்கின வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் புதினா இலைகள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலைகள், 2 பச்சை மிளகாயை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி விதைகள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ்லையுமே வெங்காயம், சிக்கன், கொத்தமல்லி, புதினா எதுலேயுமே தண்ணியே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா இதை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா, அந்த சிக்கன் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு டோ கிடைக்கும். இதில் இந்த சிக்கனில் கம்ப்ளீட்டாக ஃபேட்டே இல்லை, அதனால் இந்த நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணும் போது அதை எடுத்து பிடிச்சி ஷேப் ஹோல்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த நெய் சேர்க்குறது. இதை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் நான் வைக்கிறேன். மினிமம் 15 நிமிஷமாவது வச்சுக்கோங்க. சிக்கன் சீக் கபாபுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு க்ரீன் டிப் பண்ணிக்கலாம். 1 கப் திக்கான தயிர் எடுத்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கட்டியாக இருந்ததுன்னா தயிரை மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், 1/2 கைப்பிடி புதினா இலைகள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. க்ரீன் கலர் நல்லா ப்ரைட்டாக அப்படியே இருக்கிறதுக்காக. 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த அடித்து வச்சுருக்கிற தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, அந்த க்ரீன் கலர் நல்லா ப்ரைட்டாக இருக்குது பார்த்திங்களா. ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரைட் க்ரீன் கலர் கிடைக்கும். நல்லா கம்ப்ளீட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஷீக் கபாபுக்கு இந்த டிப் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. 1 பிஞ்ச் சீரகத்தூள், 1 பிஞ்ச் சாட் மசாலாவை அப்படி தூவி புதினா இலை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம அந்த மிக்ஸ் எடுத்தாச்சு. இந்த ஸ்கியூவர்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி குச்சி, உடன் குச்சி கிடைக்கும். ரொம்ப நீளமாக இருந்ததுன்னா தண்ணியில் போட்டு வச்சு அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் பேன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அந்த ஷேப்பை ஹோல்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் கைகளை நல்ல எண்ணெயை வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு பால் எடுத்துகிட்டு சிலிண்டர் மாதிரி நீளமாக உருட்டிக்கோங்க லைட்டாக. அதுக்கப்புறமா இந்த குச்சியை அந்த சிலிண்டருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. குச்சி உள்ளே போனதுக்கு அப்புறமா ஜஸ்ட்டு
அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த சிக்கன் பாலை அப்படியே நீளமாக அந்த குச்சியோட நீளத்துக்கு ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க உங்கள் கைகளை வச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டிசைன் மாதிரி உங்கள் தம் ஃபிங்கரையும் ஆள்காட்டி விரலையும் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பாலாக எடுத்து ரொம்ப தடியாக திக்காக பண்ணாதீங்க. நல்லா எவ்வளோ மெல்லிஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக பண்ணிக்கோங்க. மொத்தமாக 13 குச்சிகள் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு கிரில்லிங் பேனை வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் குச்சிகளில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து ஒன்றா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா கட்லெட் மாதிரி ஆகிடும். அப்பப்போ இந்த மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆயிடுச்சுன்னா ஹார்ட் ஆகிடும். அதனால் இப்படி பண்ணுறதுனால நல்ல ஜூஸியான சாஃப்டான ஷீக் கபாப் கிடைக்கும். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு ஈவன் கலராக வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்கியூவர்ஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வேணுன்றவங்க கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கியூவர்ஸ் கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் கைகள்னால் ரோல் பண்ணிவிட்டு கிரில்லிங் பேனில் போட்டு டாங்ஸோட ஹெல்ப்னால் திருப்பி போட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கெபாபை ரொம்ப ஜாஸ்தி நேரம் குக் பண்ணாதீங்க. ரொம்ப ஹார்ட் ஆயிரும், ரொம்ப ட்ரை ஆகிடும். கம்மியான டைம் குக் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கணும் இந்த கெபாப் வந்து. அப்பப்போ இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் இல்லைன்னா நெய் வச்சு கூட ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் கிடச்சதுக்கப்புறமா நம்மளோட கெபாபை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பர்பாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிறதையுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். குக்கிங் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் ஷீக் கபாப் வாவ், பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சுங்க. வாசம் அப்படியே மூக்க தொலைக்குது. பாருங்கள், அந்த கலர் பாருங்கள், பிரமாதமாக அந்த ஒரு ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் சூப்பராக இருக்குது. பார்த்த உடனே இட்ஸ் வெரி டெம்ப்டிங்காக இருக்குது. நல்லா ஜூஸியாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதை பிளேட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த குச்சியிலேருந்து பாருங்கள், அவ்வளோ கம்ப்ளீட்டாக சாஃப்டாக அப்படியே வந்துடுது. அதுவாக வெளியே வந்துடுற மாதிரி வந்துடுது. சாஃப்டாக இருக்குது. புதினா தயிர் டிப்போட நம்ம சிக்கன் சீக் கபாபை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கட் பண்ணும்போதே தெரியுது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதில் டிப் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. அப்படியே கரைஞ்சி போகுது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. அதுவும் இந்த டிப்போட அட்டகாசமாக இருக்குது. அந்த கொத்தமல்லி விதைகள் எல்லாம் கொரப்பா, சில்லி ஃப்ளேக்ஸ், வாவ் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நல்லா ஜூஸியான யம்மியான சிக்கன் சீக் கபாபை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.